அரசு பள்ளி பிள்ளைகள் என்ன சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கிற இந்த காலகட்டத்தில் தேனி மாவட்டத்தில் இருக்கிற சில்வார்பட்டி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியினுடைய சாதனை மாணவன் ஜீவித் குமார் அவர் தான் இங்க பக்கத்தில் நின்றுட்டு இருக்கார். அப்படி என்ன சாதனை படைத்தார் அப்படின்னு கேட்கலாம். 10ஆம் வகுப்புல இதே அரசு பள்ளியில 500க்கு 493 மதிப்பெண்கள். எந்த டியூஷனும் போகல, எங்கேயும் படிக்கல, பள்ளிக்கு வந்து படிச்சுட்டு வீட்டுல போய் சுய தயாரிப்பு, அவ்வளவுதான். அதன் பிறகு இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காரு. 600க்கு 548 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியினுடைய முதல் மாணவனாக தேர்வு பெற்றிருக்கிறார். இந்த சாதனை என்ன ஒரு விஷயமா? 500க்கு 493 வாங்குறதோ இல்ல 600க்கு 560 மார்க் வாங்குறதோ பெரிய விஷயமா அப்படின்னு வந்து நம்ம சாதாரணமா நினைக்கலாம். நினைச்சு பாருங்க, பெரும் வசதி பெருதளவுல இல்லாத மிகவும் சிறிய ஒரு கிராமத்துல இருந்து அரசு பள்ளியில் படித்து எந்த டியூஷனுக்கும் போகாம எந்த சிறப்பு பயிற்சியும் எடுக்காம தன்னுடைய அறிவாற்றலை மட்டுமே முழுமையாக நம்பி இந்த மதிப்பெண்ணை ஒரு மாணவன் கிராமத்துல இருந்து பெற முடியும்னா என்னை பொறுத்த வரை இது 10 மாநில முதன்மைகளுக்கு சமம். அதுதான் உண்மை. அப்படி இருந்து இவனுடைய கனவு மருத்துவம் படிக்கணும். எனக்கு மிகவும் பிடித்த பாடம் அப்படின்னு கேட்கும்போது உயிரியல் பாடத்தை தம்பி சொல்றாரு. உயிரியல் பாடத்துல குறிப்பா விலங்கியல் பகுதி எனக்கு மிகவும் பிடிக்கும், உடல் சார்ந்து படிக்கிற அந்த பாடம் அப்படின்னு சொல்றாரு. நீட்டுக்கு தயார் பண்ணி தானாகவே தயார் பண்ணி எந்த கோச்சிங் சென்டருக்கும் போகல, தானாகவே தன்னுக்கு கொடுக்கப்பட்ட பாடத்திட்டத்திலிருந்து பயிற்சி பண்ணிட்டு போய் எழுதியிருக்கிறாரு. ஆனால் இவரால் இந்த ஆண்டு தேர்ச்சி பெற முடியவில்லை. தேர்வு தாளை பார்த்துவிட்டு வினாக்களை பார்த்துவிட்டு வந்து ஒரு வைராக்கியம், சின்ன பிள்ளையில இருந்தே ஒரு மதிப்பெண் குறைஞ்சிட்டா கூட எல்லா ஆசிரியர்களையும் சுத்தி சுத்தி வருவானா, எப்படி குறைஞ்சிச்சு, ஏன் குறைஞ்சிச்சு, என்ன காரணம் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு முனைப்பு இருந்த அந்த வைராக்கியம் நீட் தேர்வுலையும் தேர்ச்சி பெற முடியல அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது ஏன் எடுக்க முடியல, எதனால எடுக்க முடியல, நம்மால ஏன் முடியாது அப்படிங்கிற கேள்வியோட இந்த மாணவன் இங்க நின்றுட்டு இருக்கிறான். இதே ஆண்டு 3 பெண் பிள்ளைகள் நீட்ல தோல்வியுற்று இறந்து போனார்கள், தற்கொலை செய்து கொண்டார்கள்ன்றது ஒரு பக்கம் இருக்கும்போது ஜீவித் குமார் என்ன சொல்றான்னா, என்னால முடியும், நான் இந்த ஓராண்டு முழுவதும் பயிற்சி எடுத்து அடுத்த ஆண்டு நீட் தேர்வுல 600க்கு மேல மதிப்பெண்களை எடுத்து காட்டுவேன், முதல் மதிப்பெண் பெற வேண்டும் என்பது என் லட்சியம், முடிந்தவரை முதல் 3 இடங்களுக்குள் நான் வந்து காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட நிக்கிறான். எப்படியாவது தமிழ் வழியில் கற்றுக் கொடுக்கிற ஒரு பயிற்சி மையத்துல சேர்த்து விடுங்க. எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா தமிழ் மீடியம்ல கோச்சிங் கொடுக்குற கோச்சிங் சென்டர்ல சேர்த்து விடுங்க அப்படிங்கறதா அவனுடைய குறைந்தபட்ச கோரிக்கை. ஒரு சாதாரண தையல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து குடும்ப பொருளாதாரத்தை மீட்டு கொண்டிருக்கிற இவனுடைய தாய் தகப்பனுடைய இடத்தில் இருந்து 3 லட்சம் ரூபாய் செலவு செய்தால்தான் நான் பயிற்சி மையத்தில் சேர முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்கு. அப்படிங்கறதெல்லாம் தமிழ்நாடு முழுக்க விசாரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இவனை பற்றி நேற்றைக்கு கிருஷ்ணகிரியில தமிழ் சொந்தங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த செய்தியை நான் பதிவு பண்ணேன். அங்க இருந்த சக்திவேல் அப்படிங்கிற சித்த மருத்துவர் இந்த பையனுக்கு 50,000 ரூபாய் கொடுத்து முதல் கட்டமாக அவன் பயிற்சி பெறுவதற்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் அவருக்கு பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஜீவித் குமார் நீட் அப்படிங்கிற இந்த தேர்வுல வெற்றி பெற்று நாளைய மருத்துவராக வந்து கிராமப்புறங்களில் சேவை செய்யணும்னு நினைக்கிறோம். ஜீவித் குமார் சொல்லுங்க, நீட் தேர்வுல வெற்றி பெற்றுவீங்களா? ஜீவித் குமார், 2 கேள்விகள் உங்ககிட்ட எனக்கு. இப்ப கஷ்டப்பட்டு நாங்க எல்லாம் சேர்ந்து உங்களை நீட் பயிற்சி மையத்துல சேர்த்து விடுறோம், எப்பாடுபட்டாவது சேர்த்து விட்டுறோம், பிச்சை எடுத்தாவது நாங்க வந்து உங்களை படிக்க வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஏன்னா இவ்வளவு லட்சியத்தோட இருக்கிற பிள்ளையை விட்டுறக்கூடாது. அனிதாவுக்கு அதுதான் நாங்கள் செலுத்தக்கூடிய அஞ்சலின்னு நாங்க நினைக்கிறோம். ஒரு கிராமப்புறத்துல இருந்து ஒரு பிள்ளை வந்து வரணும் அப்படின்ட்டு மகிழ்ச்சி. இப்ப நீங்க வெற்றி பெற்றுவீங்களா? நீட் கண்டிப்பா வெற்றி பெறுவோம். எவ்வளவு மதிப்பெண் வாங்குவீங்க? 650க்கு மேல வாங்குவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு இங்க இருந்து பதிவு செய்யறோம். அடுத்த ஆண்டு இதே இடத்திலிருந்து வெற்றி மதிப்பெண்களோட, போன ஆண்டு வந்து ஜீவித் குமார் சொன்னாரு இந்த ஆண்டு வெற்றி பெற்றிருக்கிறாருங்கிற பதிவை செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. முன்கூட்டிய வாழ்த்துக்கள். அதற்காக மிகுந்த வைராக்கியத்தோடு நீங்க படிக்கணும். 1. 2வது வந்து வெற்றி பெற்ற பிறகு மருத்துவம் படிச்சு மருத்துவர் ஆயிட்டீங்க, அதன் பிறகு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? எங்க ஸ்கூல்ல இருந்து இன்னும் 10 பேரை நான் நீட்ல பாஸ் பண்ண வைப்பேன், நல்லா படிக்க வைப்பேன் அவங்கள. எங்க கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு நான் மருத்துவ சேவை செய்வேன். இதை கேட்கும் போதே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. நான் வந்து நீட்ல பாஸ் பண்ணி போயிட்டு
அதன் பிறகு மருத்துவர் ஆயிற்று. நான் படித்த இதே பள்ளியிலிருந்து 10 பிள்ளைகளை நீட்ல தேர்வு பெறுகிற அளவிற்கு நான் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை மருத்துவராக்குவதற்கான வேலைகளை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஜீவித்குமார் என்கிற இந்த 12ஆம் வகுப்பு படித்திருக்கிற இந்த மாணவர் இன்றைக்கு உறுதிமொழி கொடுக்கிறார் என்றால் இதைத்தான் தன்னம்பிக்கையாக இன்றைக்கு 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நான் செய்தியாக பதிவு செய்கிறேன். என்னால் இதில் தேர்ச்சி பெற முடியவில்லை, நான் அதனால் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்பது ஒருபோதும் தீர்வாகாது. என்னால் இன்றைக்கு தேர்ச்சி பெற முடியவில்லை, எந்த தோல்வி எனக்கு இத்தனை வழியை தருகிறதோ அந்த தோல்வியை வெற்றி பெற்று நான் என்னுடைய கனவை லட்சியத்தை அடைவேன் என்ற ஜீவித்குமாரனுடைய இந்த வைராக்கியம் தான் இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தேவை என்பதை தான் இன்றைய பதிவாக பதிவிடுகிறோம். என்னுடைய வாழ்த்துக்கள் ஜீவித்குமாரோடு இருக்கிறது. உங்கள் அத்தனை பேருடைய வாழ்த்துக்களும் சேர்ந்து இந்த பிள்ளையை வெற்றி மாணவனாக உருவாக்கட்டும். அடுத்த ஆண்டு இதே இடத்தில் இருந்து 650க்கு மேற்பட்ட வெற்றி மதிப்பெண்களோடு ஜீவித்குமார் MBBS என்ற ஒரு வெற்றி செய்தியோடு சந்திப்போம். புரட்சி ஓங்கட்டும்.